நம்ம சபையில் நடக்கிற மாதிரி அற்புதங்கள் வெளியிலையும் நடக்கும். இதாக இருக்கீங்களா? அற்புதங்கள் நடப்பதனால அது சரியான சபை என்று கணக்கு பண்ணக்கூடாது. இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? எலியேசர் ரெபெக்காளுக்கு வார்த்தை டெஸ்ட்டை வச்சார். முதல்ல யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட விசுவாசின்னு சொன்னாங்கன்னா முதல் வார்த்தை அவங்கள்ட்ட என்ன நம்ம கேட்கணும்? நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு கேளுங்க. என்ன கேட்கணும்? ஓ, நீங்களும் விசுவாசியா? கர்த்தர் ஸ்தோத்திரம், வாங்க உள்ளன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க, அது தப்பு கிடையாது. எப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு கேளுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தானே பிரதர் எடுத்தேன் அப்படின்னா அப்படியே என்ன பண்ணுங்க? ஒரு டீயை கொடுத்து வடையை கொடுத்து காட் பிளஸ் யூ பிரதர், அடுத்த டைம் மீட்டிங் கூப்பிட்டு வாங்க. ஆமென், அல்லேலூயா. இல்லை நான் இயேசு கிறிஸ்து நாமம் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியது தெரியுமா? உங்களுக்கு தீர்க்கதரிசி பிரணாம்னா யாருன்னு தெரியுமா? அல்லேலூயா. என்ன கேட்கணும்? இந்த ரெண்டு கேள்வியில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா ரைட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடைய ஞானஸ்நானத்தை புறக்கணித்தார்கள், ஒரே தேவனை புறக்கணித்தார்கள், தீர்க்கதரிசி பிரணாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு ஸ்தாபனங்கள் எல்லா ஊழியக்காரரும் பேசுவான், தீர்க்கதரிசி பிரணாம் பேரை பேசவே மாட்டான். ஆமென். ஏனென்றால் அவர் தான் தேவன் அடிமைப்பட்ட மெய்யான தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இங்கே இருக்கீங்களா? அவங்களுக்கும் தெரியும், அவங்க வெளியே லைட் போட்டு அவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கிட்டையும் யூடியூப் இருக்குது, அவங்களுக்கு யூடியூப் இருக்குது, நெட் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்க எல்லாமே தெரியும். ஆனால் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லா மனுஷனுடைய தேவ பக்திக்கும் எல்லாவோட காரியத்துக்கும் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ எதுதான் ரைட்டு? பைபிளுக்கு திரும்பி வாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுத்து மாலையில் ராபோஜனம் கொடுத்து கால் கழுவி அப்போஸ்தல உபதேசத்தின்படியாக தீர்க்கதரிசி செய்தியும் வேதாகமத்தையும் பிரசங்கிக்கிற ஒரு சபை தான் சரியான ஒரு சபை. அந்த சபையில் நீங்கள் இருந்தால் ரேப்சரில் போகலாம். ஆமென். அந்த சபையில் இருந்தால் வாய்ப்பு இருக்குது. நம்மை நாமே நிதானித்து தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எந்த சபையில் இருக்கிறோம், நம்ம சத்தியம் எது, நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், என்ன உபதேசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உற்சாகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. மோகன் சிலாசஸ் எல்லாத்துமே பேசுகிறாரு. ஆனால் அவர் ஏழு சபை காலங்களில் பேச மாட்டார், தீர்க்கதரிசியை பேச மாட்டார், ஏழு முத்திரை பேச மாட்டார், ஒரே தேவனை பேச மாட்டார். அல்லேலூயா. நீ வாளாகாமல் மேலாவாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எல்லா வருஷம் இதே வாக்குத்தத்தம் தான், மாறவே மாறாது. போஸ்டர் தான் மாறும், கலர் வேணால் மாறும், அல்லையில ஆள் சட்டை வேணால் மாறும். அல்லேலூயா. இங்கே தான் இருக்கீங்களா? புரிஞ்சுருக்கீங்களா பிரியமானவர்களே? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, உங்களுடைய சீல் பிடிச்ச புண்ணுக்கு மேலே மருந்து போடுற வைத்தியர்கள் அவங்கெல்லாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் இங்கே வந்தால் சீல் பிதுக்கப்படும். காரணம் என்ன? நீ குணமாக வேண்டும். ஆண்டவர் கேட்குறாரு, கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, பின் ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுகமடையாமல் போகிறாள்? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குறாரு, என் ஜனமாகிய குமாரத்தி ஏன் சுகமடையாமல் போகிறாள்? கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, தேவன்கிட்ட வல்லமை இல்லையா? இருக்குது. இவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்களா? இவங்க சத்தியத்தை சொன்னால் தானே குணமடைய முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினா மெய்யாக விடுதலையாவீர்கள். இவன் தான் சத்தியத்தை பூரா மறைச்சி வச்சுட்டு ஆகாவளி வசனங்களை போய் சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு. அல்லேலூயா. இங்கே தான் இருக்கீங்களா? ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் பைபிளில் வசனம் இல்லையா, வார்த்தை இல்லையா? அங்கே ரண வைத்தியன் இல்லை. யார் ரண வைத்தியன்னா? காயத்தை நல்லா பிடிச்சி வாங்கங்க அப்படியே தலைவரை மேலே மருந்து போடுறேன்னு சொல்ல மாட்டான். அவன் பிடிச்சி இழுக்கிற உனக்கு ஒரு உயிர் போயிட்டு வெளியில் வந்ததா, அப்போ நீ குணமடைஞ்சிருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? அதை மாதிரி ரண வைத்தியன் வேணும். அதனால் இதெல்லாம் நம்ம சீர்திருத்தப்பட வேண்டும். ஆமென். புரிஞ்சுங்க. எதுக்காக தேவத்துக்கு ஒரு இடத்த வாங்கினோடனே வீட்டை கட்ட முடியுமா? முதல்ல வந்து சுத்தம் பண்ணணும், இடத்த சுத்தம் பண்ணணும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களையெல்லாம் சுத்தம் பண்ணுறாரு. உங்களை சுத்தமாக்குறது தான் அவருடைய சித்தமே. ஒரு குஷ்டரோகிக்கு வந்து அவர் பாதத்தில் விழுந்தான், கர்த்தாவே உமக்கு சித்தம் உண்டானா இல்லை? சுத்தமாக எனக்கு சித்தம் என்று சுத்தமாகுங்க. உங்களை சுத்தப்படுத்துறது தான் அவருடைய வேலை. ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிடுவார், அப்புறம் தான் வேலையை தொடங்குவார். ஆமென். அல்லேலூயா. என்ன பிரதர் நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க, ஆழமான காரியம் பேசுனா முதல்ல வந்து இதை மனம் திரும்ப, அப்புறம் தான் ஆழமான பாத்து. ஆமென். நீ மனம் திரும்பாமல் இடத்த வாங்கிட்டு அப்படியே வீட்டை கட்ட முடியாது. முதல்ல சுத்தம் பண்ணணும், களைகள் பிடிங்கப்பட வேண்டும். ஆமென். இடம் வந்து பள்ளங்கள் எல்லாம் நிரப்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் சமமாக கோணலானவைகள் நேராகும். ஏன்னா ராஜா வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்து அவங்க இருதயமாகிய இடத்துல அவரை உலாவ வேண்டுமானால் இந்த கலையெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் அவருக்கு பிரியமில்லாத அருவருப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? ஆகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே